குட் ஈவினிங். நம்ம இன்னைக்கு ஏன் 95% ஆஃப் பீப்புள் வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல அவங்க மணியை லூஸ் பண்றாங்கன்ற ஃபுல் டீடைல்ஸை இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ ஸ்டாக் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு கோல்ட் மைன் மாதிரி தான் தெரியும், பட் இட்ஸ் ரியலி வெரி டஃப் அண்ட் 95% ஆஃப் ட்ரேடர்ஸ் வந்து ஃபெயில் ஆறாங்க. ஸோ ஒரு ஷேரை லோ ப்ரைஸ்ல வாங்கி ஹைல செல் பண்றது ஒரு சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி மாதிரி தான் இருக்கும், பட் 95% ஆஃப் ரிட்டைல் ட்ரேடர்ஸ் வந்து மணியை லூஸ் பண்ணி கொஞ்சம் மந்த்லியா அவங்கள ட்ரேடிங் ஜேர்னியை வந்து குவிட் பண்ணிடுறாங்க. அண்ட் நிறைய பேர் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓபன் பண்ண உடனே ஒரு ஹாட் டிப் கிடைச்ச உடனே டெலிகிராம் குரூப்ல இல்ல வாட்ஸ்அப் ஃப்ரெண்ட்ஸ் சொன்ன மாதிரி அவங்க ஃபுல் கேஷை இன்வெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஸோ பிகினர்ஸுக்கு ஒரு மேஜர் டிராபேக் மைண்ட் செட் வந்து ஓவர் நைட்ல ரீச் ஆகிடலாம்னு நினைச்சிட்டு மார்க்கெட்டுக்கு வராங்க. ஆனா ரியாலிட்டி என்னன்னா ட்ரேடிங் லக்க பத்தி இல்லை, இது ஒரு ஸ்கில் பேஸ்டு கேம். பேஷியன்ஸ், ஸ்ட்ராட்டஜி அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் வேணும். ஸோ மார்க்கெட் டிசிப்ளின் கொடுத்தா ரிவார்ட் கொடுக்கும், ஆனா இம்பல்சிவா போனா பனிஷ் பண்ணிடும். ஸோ மார்க்கெட்டை வந்து ஒரு பிசினஸ் மாதிரி நம்ம அப்ரோச் பண்ணோம், லாட்டரி டிக்கெட் மாதிரி நம்ம அப்ரோச் பண்ணக்கூடாது. அண்ட் ரிட்டைல் ட்ரேடர்ஸுக்கு ஒரு ஸ்டாக் எப்படி மூவ் ஆகுதுன்னே தெரியாது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரேண்டம் இண்டிகேட்டர்ஸ், நியூஸ் ஹெட்லைன்ஸ் இல்ல கட் ஃபீலிங்ஸ்ல பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுவாங்க. ஆனா சக்சஸ்ஃபுல் ட்ரேடர்ஸுக்கு மார்க்கெட் மிஸ்ஸா இருக்கிற மாதிரியே இருக்காது. அவங்க கான்செப்ட்ஸை புரிஞ்சிருப்பாங்க. இமேஜ் அண்ட் ஜஸ்ட் இமேஜின் ஒரு அன்ஃபெமிலியர் சிட்டியில ஒரு ஜிபிஎஸ் இல்லாம டிரைவ் பண்றது எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் இல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி இல்லாம ட்ரேட் பண்றதும் ஃபீல் ஆகும். அண்ட் இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ண ஈக்விசஸோட மாஸ்டரிங் ஸ்டாக் ட்ரேடிங் மாதிரி கோர்சஸ் நம்மளுக்கு தான். நம்ம ட்ரேடிங் பண்றதுக்கு ஒரு கிளியரான ரோட் மேப் நம்மளுக்கு கிடைக்கும். And the 95% step. So jumping between the strategies without mastering leads to failure. ஸோ ஒரு ஸ்ட்ராட்டஜி நம்ம எடுத்தோம்னா அது கன்சிஸ்டண்டா நம்ம ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு ஸ்ட்ராட்டஜி இல்லை இன்னொரு ஸ்ட்ராட்டஜி நம்ம அப்படி ஜம்ப் ஆகவே கூடாது. திஸ் 5% சக்சஸ் ஃபார்முலா. ஸோ ஒரு ஃபோக்கஸ் ஆன் அனலைசிஸ், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அண்ட் கண்டினியூஸ் லேர்னிங். ஸோ மைண்ட் செட் ஷிஃப்ட் அண்ட் better decision. Success come from refining our process, not chasing profit. So நம்ம process வந்து நம்ம இன்னும் பெட்டரா கொண்டு போக நம்ம பார்க்கணும், தவிர நம்ம இயர்லி பேஸ்ல நம்ம வந்து ப்ராஃபிட்ஸை வந்து சேஸ் பண்ணக்கூடாது. அண்ட் the next one is ஸோ ஃபெயில் ட்ரேடர்ஸ் கிட்ட நம்ம கேட்டு பார்த்தோம்னா அவங்களோட பிக்கஸ்ட் ரெகட் வந்து ஸ்டாப் லாஸ் வைக்காம ட்ரேட் பண்றது தான் இருக்கும். பட் ரியாலிட்டி என்னன்னா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஒரு ஆப்ஷன் கிடையாது, இட் நீட் ஃபார் சர்வைவல். ஸோ ஜஸ்ட் இமேஜின் நம்ம சீட் பெல்ட் வியர் பண்ணாம ஒரு ரேஸ்ல நம்ம ட்ராக் ஃபுல் நம்ம காரை வந்து ஃபுல் ஸ்பீட்ல வந்து டிரைவ் பண்ணிட்டு இருக்கோம்னா ஒரு சின்ன கிராஷ்லயே நம்ம கார் வந்து ஃபுல்லா வந்து டேமேஜ் ஆயிடும். ஸோ அதே மாதிரி நம்ம ஸ்டாப் லாஸ் ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணாம நம்ம ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம்னா ஒரு சின்ன மார்க்கெட் ஸ்விங்லயே நம்மளோட கேபிட்டல் வந்து ஃபுல்லா லாஸ் ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் வந்து நம்ம சிங்கிள் ட்ரேட்ல 1% மேல எப்பவுமே ரிஸ்க் எடுக்கக்கூடாது. அண்ட் நிறைய ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 5000 கொடுத்து ஒரு நல்ல ட்ரைனிங் எடுக்கிறதுக்கு பதிலாக 50,000 லாஸ் பண்ணிட்டு நானே ட்ரை பண்ணி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு தான் ஈக்விசஸோட மாஸ்டரிங் ஸ்டாக் ட்ரேடிங் கோர்சஸ் நம்மளுக்கு ரியல் மார்க்கெட் எப்படி பிஹேவ் ஆகும் அண்ட் இதை ப்ராக்டிக்கலா லேர்ன் பண்ணா எப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணும் அண்ட் நம்மளோட ஸ்கில்ஸை வந்து ஒரு சாலிட் ஃபவுண்டேஷனுக்கு ட்ரேடிங் ஸ்கில்ஸுக்கு ஒரு சாலிட் ஃபவுண்டேஷன் கொடுக்கும். அண்ட் 95% ஆஃப் ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி கன்ஃபியூஸா இருக்கிற ஃப்ரெண்ட்ஸோட லாஸஸும் அவங்க ஃப்ரஸ்ட்ரேஷனையும் ஷேர் பண்ணிட்டு ஒரு கன்ஃபியூஷன் சாம்பர்லயே மாட்டிட்டு இருப்பாங்க. ஆனா சக்சஸ்ஃபுல் ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ப்ராப்பர் மென்டார்ஷிப் யூஸ் பண்ணுவாங்க அண்ட் அவங்க கன்ஃபியூஷனுக்கு பதிலாக ஒரு கிளியர் ஸ்டேட் மைண்ட்ல இருப்பாங்க. அண்ட் ஸ்டாக் மார்க்கெட்னா கெட் ரிச் குவிக் ஸ்கீம்லாம் இல்லை, இது ஒரு மிரர் மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகும். உங்க கிரீட், ஃபியர், டிசிப்ளின் அண்ட் மைண்ட் செட் எல்லாத்தையுமே ரிஃப்ளெக்ட் பண்ணும். அண்ட் நீங்க இதெல்லாம் மாஸ்டர் பண்றதுக்கு உங்க மைண்ட் செட்டை ஃபர்ஸ்ட் வந்து ட்ரை பண்ணும். அண்ட் நீ ஸ்டாக் மார்க்கெட் வந்து கேம்பிளிங் மாதிரி ட்ரேட் பண்ணாம டிப்ஸை ஃபாலோ பண்ணி ட்ரேட் பண்ணாம உங்க கேபிட்டலை ப்ளோ பண்ணிட்டு பண்ணி ட்ரேட் பண்ணாம ஒரு அனாலிசிஸ் பேஸ் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ண மாதிரி இருக்கும். அண்ட் ஸோ நம்ம ஈக்விசஸ் வந்து ஒரு மாஸ்டரிங் ஸ்டாக் ட்ரேடிங் கோர்சஸ் வந்து ஆஃபர் பண்றாங்க. ஸோ இது வந்து ஒரு ட்ரேடிங் ப்ரோக்ராம் மட்டும் கிடையாது, நம்மளோட மைண்ட் செட்டை சேஞ்ச் பண்றதுக்கு ஒரு பெட்டரான கோர்ஸ்னு சொல்லலாம். ஸோ தேங்க்யூ. நம்ம அதர் வீடியோல மறுபடியும் மீட் பண்ணலாம்.